திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 92 மதுரை காண்டம். இந்திரன் முடிமேல் வளை எறிந்த படலம் பகுதி 1. ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் மதுரை காண்டத்தில் கடல் சுவர வேல்விட்ட படலத்தை அடுத்து 14வது படலமாக இந்திரன் முடிமேல் வளை எறிந்த படலம் அமைந்திருக்கின்றது. எல்லாம் வல்ல ஸ்ரீ சொக்கநாத பெருமான் தமது திருப்புதல்வருக்கு கொடுத்த சக்ராயுதம், அதனை உக்ரகுமார பாண்டியர் இந்திரன் முடிமேல் எறிந்து இந்திரன் மணிமுடி சிதறும்படி செய்து இந்திரனின் செருக்கை அடக்கிய ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருவிளையாடலை விளக்குகின்ற பகுதி இது. மின்னல் போல் விளங்கும் ரத்னம் பதித்த ஆபரணத்தை அணிந்த மார்பை உடைய உக்ரகுமார பாண்டியர் சமுத்திரத்தை தனது வேல் வீசி வெற்றி கொள்கின்றார். அப்படி வெற்றி கொண்டு வாகை மாலை அணிந்த திருவரலாற்றை உங்களுக்கு சொன்னோம் என்று கூறிய ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர் இனி அடுத்ததாக இந்திரனினுடைய மகுடம் சிதறும்படி உக்ரகுமார பாண்டியனார் சக்கரம் எறிந்து இந்திரனை வென்ற திருவிளையாடலை இனி விரித்து கூறுகின்றோம் என்று ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர் இப்படலத்தை சொல்லத் தொடங்குகின்றார். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் 59 திருப்பாடல்களினால் இந்த படலத்தை விரிவாக பாடி அருளியிருக்கின்றார். ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனார் நன்றாக அரசியல் நடத்தி வரும் நிலையில், நன்றாக செங்கோல் செலுத்தி வரும் வேளையில், நவக்கிரகங்கள் தத்தமக்குரிய நிலையிலிருந்து மாறுவதினால் தவறுவதனால் மேகங்கள் மாமழை பொழியவில்லை. மழை பெய்யாமல் போகவே சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு என்று இந்த 3 நாடுகளும் மழை பெய்யாத காரணத்தினால் தவித்தன. பசிய பயிர்கள் தீந்து போயின, பசிய புல்லின் தலைகள் கருகின, வறுமை வந்து சேர்ந்தது. விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது என்று திருவள்ளுவதேவநாயனார் திருக்குறள் வான் சிறப்பு அதிகாரத்தில் ஒரு குறளை அமைக்கின்றார். மேகத்தின் துளி வீழ்ந்தால் அன்றி பசும்புல்லை கூட நாம் காண்பது அரிதாகிவிடும் என்று அருளுகின்றார். அதாவது மழை பெய்யவில்லை என்றால் ஓரறிவு உடைய பசும்புல் கூட தழைப்பது அரிதாகிவிடும் என்று அருளுகின்றார். மழை பெய்யாவிட்டால் மனித வர்க்கம் மட்டுமல்ல, அதற்கு கீழே இருக்கின்ற அனைத்து உயிர் வர்க்கங்களும் ஓரறிவு உடைய பசும்புல் வரையிலும் கூட கடுமையாக பாதிக்கப்படும். வானிலிருந்து மழை துளி வீழாவிட்டால் பசும்புல்லின் சிறு முனையை கூட காண்பது அரிதாகிவிடும். புதிய புல்லையும் காண முடியாது. புல்லே முளைக்கவில்லை எனும் பொழுது மற்ற உயிரினங்கள் வாழ முடியுமா என்று ஓரறிவு உயிராகிய புல்லை காரணம் காட்டி மழையின் மகத்துவத்தை, விசும்பு என்பது வானத்திற்குரிய சொல், அது இந்த திருக்குறளில் மேகத்தை சுட்டிக்காட்டுகின்றது. அதிலிருந்து வரும் துளி என்பது மழை துளியை குறிக்கின்றது. மழை பொழிகின்ற நிலையில் அது பல வகைப்படும். துளி, தூறல், ஆச்சாரம், சோனை, ஆலங்கட்டி என்று பல நிலைகள் இருக்கின்றன. இதிலே மற்ற எந்த வார்த்தையையும் உபயோகப்படுத்தாமல் துளி என்பதனை திருவள்ளுவதேவநாயனார் உபயோகப்படுத்தியிருக்கின்றார் என்றால் அது இருப்பதிலேயே மிகச் சிறிய அளவு, அதற்கு துளி என்று பெயர். எனவே பெரிய மழை பெய்யாமல் இருப்பது என்பது ஒரு வகை. துளி என்பது சிறு துளியும் பெய்யாமல் இருந்தால் என்று அதனுடைய முக்கியத்துவத்தை விளக்குவதற்காக மழையின் அளவுகளிலேயே மிகச்சிறிய அளவான துளி என்பதனை இங்கே திருவள்ளுவதேவநாயனார் உபயோகப்படுத்தியிருக்கின்றார். சிறியதை சொன்னால் பெரியதன் மாண்பு அது தானே விளங்கும். ஆங்கே என்று ஒரு வார்த்தையை வைக்கின்றார். விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்ற ஆங்கே என்று இந்த ஆங்கே என்ற சொல் எதை குறிக்கின்றது என்றால் அப்பொழுதே, அந்த நேரத்திலேயே, அந்த இடத்திலேயே என்று பொருள். மழை துளி வீழ்ந்த உடனேயே புல்லானது பசுமையாக தழைத்து எழும்.
சிறிய துளி போதும் பசும் புல் தழைத்து எழுவதற்கு. அப்படி சிறிய புல் தழைப்பதற்கு காரணமாக இருக்கின்ற சிறிய துளி கூட வீழவில்லை என்றால், அதனால் செடி கொடிகள் தழைக்கவில்லை என்பது பெறப்படும். தாவரங்கள் இல்லை என்றால் மற்ற உயிரினங்களுக்கு உணவு கிடைக்காது. மற்ற ஐந்தறிவு வரை இருக்கின்ற உயிர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்றால் அவைகளால் வரும் பயனும் கிடைக்காது. எனவே எல்லா உயிரினங்களும் பயிரினங்களை சார்ந்துதான் வாழ்கின்றன. மழை பெய்யவில்லை என்றால் புல் கூட தலை காட்டாது என்பது இக்குறள் சொல்கின்ற உண்மை. ஓரறிவு உடைய புல்லே தலையெடுக்க முடியவில்லை என்றால் ஓரறிவுக்கு மேலான மற்ற உயிர்களுக்கு வாழ்வு இல்லை என்பது இதன் உள்ளுரையாக வைத்து சொல்லப்படுகின்றது. எனவே வானத்திலிருந்து மழை பெய்யவில்லை என்றால் பூமியில் எதுவும் வளராமல் போய்விடும். மழை பெய்யவில்லை என்றால் இயற்கை செல்வங்கள் எல்லாம் வறண்டு போகும். உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு வகைகளும் விளையாமல் போய்விடும் என்று கூறுவதன் மூலம் மழை நீரின் இன்றியமையாமையை விளக்கி அருளுகின்றார் திருவள்ளுவதேவநாயனார். எனவே இந்த மழையானது கெடுப்பதுவும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை என்று மற்றொரு குறள் கூறுவது போல, மழையானது இந்த பூமியின் கண் வாழ்வாரை பெய்யாது நின்று கெடுக்கவும் செய்யும். அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மழை பெய்து முன்பு கெடுத்தது போலவே இப்பொழுது கொடுக்கவும் செய்யும். மழையானது பெய்யாமல் இருந்தும் உயிர்களை வருத்தும், மிகுதியாக பெய்தும் உயிர்களை வருத்தும். பின் அவ்வாறு வருந்தும் மக்களுக்கு துணையாக இருந்து நீரை பொழிந்து அவர்களை வாழ்விக்கவும் வல்லது மழை. பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யாமல் உயிர்களுக்கு இடர் உண்டாக்குவதும் மழை. அதனால் துயருற்றவர்களுக்கு பின்னும் உறுதுணையாயிருந்து கைதூக்கிவிட்டு காப்பதும் மழை. மழை பெய்யாவிட்டாலும் மிகுதியாக பெய்தாலும் அதனால் ஏற்படும் உடனடி பாதிப்பு என்பது உழவர்களுக்குத்தான். எனவே முழு வல்லமையையும் மழை மீது ஏற்றி பாடி அருளுகின்றார் திருவள்ளுவதேவநாயனார். மழை என்பது இறைவனின் கருணையின் அடையாளம். எம்பிரானின் திருவருள் சக்தியான உமாதேவியார் உயிர்களுக்கு எவ்வாறு கருணை செய்வாரோ அதே போன்று மழையே நீ பெய்வாயாக என்று திருவம்பாவை போற்றுகின்றது மழையை. முதல் அதிகாரத்தில் எல்லாம் வல்ல பரம்பொருளை போற்றிய திருவள்ளுவதேவநாயனார் அதற்கு அடுத்த அதிகாரத்தில் அச்சிவப்பரம்பொருளின் திருவருள் சக்தியான உமாதேவியை போற்றும் விதமாக மழையை போற்றி அருளுகின்றார். மழை பெய்யாவிட்டால் உணவு கிடைக்காதது அது ஒருவித பாதிப்பு என்றால் திருவள்ளுவதேவநாயனார் சொல்கின்றார், சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கும் மேல் வானோர்க்கும் ஈண்டு என்று. மழை பெய்யவில்லை என்றால் தேவர்களுக்கும் இந்த உலகில் மக்களால் செய்யப்படும் விழாவும் பூஜையும் நடக்காது என்றும் கூறுகின்றார். சிறப்பு பூஜனை என்று இரண்டு வார்த்தைகளை திருவள்ளுவதேவநாயனார் பயன்படுத்துகின்றார். வானம் பெய்யவில்லை என்றால் சிறப்பும் நடக்காது, பூஜனையும் நடக்காது. இங்கே வருகின்ற பூஜனை என்பது நித்திய பூஜையை குறிக்கின்றது. சிறப்பு என்பது நைமித்திகத்தை குறிக்கின்றது. எனவே நைமித்திகத்தோடு கூடிய நித்தியம் இரண்டுமே நடக்காது. எனவே சிறப்பொடு பூஜனை செல்லாது என்று அருள்கின்றார். அது மட்டுமல்ல, தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனின் என்று மழை பெய்யவில்லை என்றால் இல்லறத்தவர்கள் என்ற கிரகஸ்த ஆசிரமிகள் செய்யக்கூடிய தர்மங்களும் செய்ய முடியாமல் போய்விடும். துறவிகளும் அவர்களுக்குரிய தர்மத்திலே நின்று ஒழுக முடியாது என்று இங்கே கூறுகின்றார். தானமும் இருக்காது, தவமும் இருக்காது மழை பெய்யவில்லை என்றால் என்பது இத்திருக்குறளின் கருத்து. தானம் என்பது அறநெறியால் வந்த பொருள்களை தக்கார்க்கு உவகையோடு கொடுத்தல். எனவே தானம் என்பது பெரும்பான்மை இல்லறவாசிகள் செய்வது. தவம் என்பது மனம் பொறிவழி போகாமல் நிற்றல் பொருட்டு விரதங்களால் உண்டி சுருக்குதல் முதலானவைகள். எனவே தவம் என்பது துறவரத்தை குறிக்கின்றது. எனவே மழை பெய்யவில்லை என்றால் துறவர தர்மங்களும் நடக்காது, இல்லற தர்மங்களும் நடக்காது. தானம் தவம் இவற்றின் முக்கியத்துவத்தை அவ்வை பெருமாட்டியும் பாடியிருக்கின்றார். அரியது எது
என்ற கேள்விக்கு அவ்வை பெருமாட்டி விடை கூறும் பொழுது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானமும் தவமும் செய்தால் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்பது ஔவையார் அருளிய தனிப்பாடல். இவ்வுலகில் மனிதர்களாக பிறப்பது அரிது. அப்படி பிறந்தாலும் கூன் குருடு செவிடு முதலிய குறைகள் இல்லாமல் பிறப்பது அரியது. இந்த குறைகள் நீங்கி பிறந்தாலும் ஞானமும் கல்வியும் விரும்பி கற்றவராக இருப்பது மிக அரிது. அப்படியே ஞானமும் கல்வியும் வாய்க்கப் பெற்றாலும் பிறருக்கு கொடுக்கும் தானமும் நோன்பு நோர்க்கும் தவமும் செய்வது மிகவும் அரிது என்று அவ்வை பெருமாட்டி இதன் முக்கியத்துவத்தை பாடுகின்றார். இந்த தானம் என்பதையே 2 வகையாக வ.உ.சி. திருக்குறள் உரையில் கூறுகின்றார். நல்லவர்களுக்கு கொடுப்பது தானம், இல்லாதவர்களுக்கு கொடுப்பது ஈகை என்று தானம் 2 வகைப்படும் என்று வேறுபடுத்தி கூறுகின்றார். மழையே மக்களின் பொருள் நிலைக்கு செல்வத்திற்கு ஆதாரம். மழை இல்லை என்றால் உணவு வளம் இருக்காது. எனவே வறுமை நீக்கத்திற்கு மழை வேண்டும் என்று கூறியருளிய திருவள்ளுவ தேவநாயனார், அப்படி மழையினால் பெறப்படும் உணவு இல்லையேல் பிறருக்கு வழங்கக்கூடிய அந்த பண்பும் மக்களிடம் இல்லாமல் போய்விடும், வற்றிவிடும். தவம் மேற்கொள்ளும் சந்நியாசிகள் துறவரவாசிகள் கூட இல்லறத்தாரைத்தான் நம்பியிருக்க வேண்டியிருக்கின்றது. இல்லறவாசிகளுக்கு பொருள் இல்லாமல் போகும் பொழுது அவர்கள் துறவர நிலையில் இருப்பவர்களையும் காக்க முடியாமல் போய்விடுகின்றது. எனவே மழை பெய்து வறுமை ஒழிந்தால்தான், வளம் சிறந்தால்தான் தானமும் தவமும் மீண்டும் நடைபெறும் என்று இத்திருக்குறள் வலியுறுத்துகின்றது. எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு என்று 10வது குறளை அமைக்கின்றார் திருவள்ளுவ தேவநாயனார். எத்தகைய மேம்பாடு உடையவர்களுக்கும் சரி, நீர் இல்லை என்றால் உலக வாழ்க்கை நடைபெறாது. அந்த மழை அது இடையறாது பெய்ய வேண்டும் என்றால் வான் இன்றி அமையாது. நீர் இல்லாமல் உலகம் இல்லை என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை மழை இல்லாவிட்டால் உலக ஒழுக்கம் இல்லை என்பது. எனவே உயிர்கள் வாழ்வதற்கு மட்டுமல்ல, உயிர்கள் ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கும் மழையே காரணம் என்று திருவள்ளுவ தேவநாயனார் அருளுகின்றார். யார் யார்க்கும் என்று சொற்றொடரை வைக்கின்றார். எனவே எத்தகைய மக்களுக்கும், எங்கு வாழ்பவராக இருந்தாலும், எந்த நிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், எத்தொழில் செய்பவர்களாக இருந்தாலும், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், கற்றவர்கள் கல்லாதவர்கள், ஏழை செல்வர், அரசாள்பவர், குடிமக்கள் என்ற வேறுபாடு இன்றி யாருக்குமே உலகியல் வாழ்க்கை நடக்காது மழை இல்லாவிட்டால் என்பதனை உள்ளடக்கி யார் யார்க்கும் என்று அருளுகின்றார். மழை இல்லாவிட்டால் ஒழுக்கக்கேடு நிகழுமா என்ற கேள்வி எழுந்தால், மழை இல்லாவிட்டால் வளம் குன்றும், நாட்டில் வறுமை வந்து சேரும். வறுமை வந்த பொழுது மக்கள் தங்கள் தங்கள் தர்மங்களை கடைபிடித்து வாழ்வது என்பது மிக்க அரிதிலும் அரிது. வாழ்க்கை போராட்டத்தில் சிக்குண்டு மக்கள் உழலும் போது கட்டுப்பாடுகளை இழந்து ஒழுக்கச் சீர்கேடு உண்டாகும். எனவே மழை இல்லாவிட்டால் உணவு இல்லை, அதன் மூலம் மக்கள் உயிர் பெற்று வாழ்வது என்பது அரிது. அதோடு மக்கள் ஒழுக்கத்தோடு வாழ்வதும் இயலாமல் போய்விடும் என்று வலியுறுத்துகின்றார். எனவே வான் சிறப்பு என்ற இந்த அதிகாரத்தில் திருவள்ளுவ தேவநாயனார் மழை இல்லை என்றால் எத்தகைய விளைவுகள் ஏற்படும் என்று கூறுகின்றார். அறம் பொருள் இன்பம் என்று 3ஐயும் கூறுகின்ற திருக்குறள். அதனை பாட வந்த திருவள்ளுவ தேவநாயனார் இந்த மழை இல்லாவிட்டால் அறமும் தழைக்காது, பொருளும் கிடைக்காது, இன்பமும் கிட்டாது என்று பின்னே வருகின்ற அறம் பொருள் இன்பம் இந்த 3க்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய மழையை, மழையின் முக்கியத்துவத்தை, அதன் சிறப்பை இறைவனுக்கு அடுத்தபடியாக, கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தபடியாக வைத்து பாடி அருளி இருக்கின்றார். இந்த கருத்துக்களையெல்லாம் உள்ளடக்கி ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார். கோள் நிலை பிழைத்து கொண்மூ மாமழை மறுப்ப பைங்கூழ் வரந்து புற்றலை கடிந்து காமரு நாடு 3ம் கையறவு எய்த என்று பாடி அருளுகின்றார். மேகங்கள் மழை பொழிய மறுக்க
பசிய பயிர்களெல்லாம் தீந்து போய்விட, பசும்புல்லின் தலைகள் கூட கருகிவிட, சேர சோழ பாண்டிய என்ற இந்த 3 நாடுகளும் தவிக்க, மக்களின் இந்த துன்பத்தை நீக்க வேண்டி சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூவரும் அகஸ்திய பெருமானை தரிசிப்பதற்காக பொதிகை மலைக்கு வந்து அடைகின்றார்கள். அகஸ்தியமா முனிவரிடம் இம்மூவேந்தர்களும் விண்ணப்பிக்கின்றார்கள். மழை இல்லாத காரணத்தினால் வறுமை வந்துவிட்டது. எனவே சிவபெருமானுக்கு அன்பராகிய அகஸ்தியமா முனிவரே, மழை இன்மை காரணமாக வறுமை வந்துவிட்டது, இதை தீர்ப்பதற்கு ஒரு உபாயம் சொல்லுங்கள் என்று வேண்டி வணங்கி நிற்கின்றார்கள். சிவபெருமான் அன்பராகிய அகஸ்தியமா முனிவர் கிரகங்கள் நிற்கும் நிலையை ஆராய்ந்து பார்க்கின்றார். ஆராய்ந்து பார்த்து மூவேந்தர்களிடமும் சொல்கின்றார், இனி வரும் காலங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் என்று நான் சொல்கின்றேன் கேளுங்கள். உயிர்களை சுட்டு வருத்துகின்ற சூரியனும் அங்காரகனும் முன்னே செல்ல, கிரணத்தை வீசும் சுக்கிரன் அவன் சூரியன் மற்றும் அங்காரகனுக்கு பின்பு செல்கின்றான். அவர்களை பின்பற்றி நடக்கின்றான். இவ்வாறு சூரியனும் அங்காரகனும் முன்னே செல்ல, அவர்களுக்கு பின்னே சுக்கிரன் செல்வதால் இந்த உலகில் 12 வருஷங்கள் மழை பெய்யாது. எனவே மழைக்கு காரணமாக இருக்கின்ற மழையை பெய்விக்கக்கூடிய இந்திரனிடம் சென்று கேளுங்கள் என்று அகஸ்தியமா முனிவர் மூவேந்தர்களுக்கும் உபாயம் கூறுகின்றார். மூவேந்தர்களும் அகஸ்தியமா முனிவரிடம் மறுபடியும் விண்ணப்பிக்கின்றனர். முனிவர் பெருமானே, இந்திரனை சந்திக்க வேண்டும் என்றால் நாங்கள் எப்படி வான்வழியாக செல்ல முடியும் என்று கேட்க, பஞ்சேந்திரியங்களையும் வென்ற அகஸ்தியமா முனிவர், நீங்கள் சோமவார விரதத்தை அனுஷ்டித்து வெள்ளியம்பலத்துள் நடனம் செய்தருளுகின்ற பெருமானது திருவருளை பெற்று ஆகாயத்தின் வழியாக செல்லுங்கள் என்று அகஸ்தியமா முனிவர் கூறி, அதோடு சிவபெருமானு எம்பெருமானை நோக்கி இருக்கும் விரதத்தின் மிக மேம்பட்ட சோமவார விரதத்தின் விதிமுறைகளை சொல்லி அருளத் தொடங்குகின்றார். அதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.